பாண்டிச்சேரியில மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ரோட் ஷோக்கு போக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படிங்க தருவாங்க? நான் கேட்குறேன். பாண்டிச்சேரி கோர்ட் எதுங்க? சென்னையோட சம்பந்தப்பட்டது. எஸ்ஓபி எஸ்ஓபி இங்க குடுத்திருக்காங்க. அப்புறம் அங்க போய் ரோட் ஷோ கேட்டா எப்படி எங்க கொடுப்பாங்க? என்னண்ணே இது ஒரு இதுதான் சொல்லி அமைச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த மௌனம். உங்கள தான் அறிவு இருக்குதா? இங்க தனி கோர்ட் தான் இருக்குதா? இங்க எஸ்ஓபி ஒண்ணு தான். ஆமா. அங்க தான் நீ பெருசா நீ தான் உருவாக்குனதே. இந்த எஸ்ஓபி காரணமே நீ தான். நீதான். அப்புறம் இங்க வந்து ரோட் ஷோன்ற என்ன கதை உன் கதை? அப்படின்ட்டு சொல்லி அமைச்சிருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், பாண்டிச்சேரியிலுமா? ஒழுங்கா போங்களேன். உங்களுக்கு பேச வரலன்னா அதுக்கு ட்ரைனிங் பாண்டிச்சேரியில எம்எல்ஏ வேற இருந்தாரு. அதுக்கு எதுக்கு? அப்ப எங்க அண்ணனுக்கு அரசியல் அனுபவமே இல்லையா? பேசுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கங்க. போய் பேசுங்க. அந்த நிறுத்தினாரு. கோபிச்செட்டிப்பாளையம் ஆரம்பிச்சாரு. அடுத்தது போறாரு. ஆமா. அந்த வேலையை பண்ணுங்க. அதை விட்டுட்டு அங்கேயும் போயிட்டு பஸ் வாங்கி வச்சுக்கிறேன் தலைவரா அப்படி போகணும்னா என்ன கதை இது? அதனால இவர்களுக்கு வந்து இந்த சொப்பு கட்சி தான் இது. இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று தான் அறிக்கை விடல. இன்னைக்கு அறிக்கை விட்டுருலாம்ல. அவ்வளோ பெரிய இது 8000 ரூபாய் கொடுத்து அரசு வழக்கறிஞர் பிரச்சனை எவ்வளவு இருக்குன்னு சட்டம் ஒழுங்கு எவ்வளவு இருக்கு? ஏதாவது ஒன்னாவது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது.